Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம நல்ல மொறுன்னு சுவையான ராகி தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி தட்டை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் ராகி மாவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வீட்லயே ரெடி பண்ண ராகி மாவு தான் சேர்த்திருக்கேன். ராகி மாவை நம்ம வீட்ல எப்படி ரெடி பண்றது அப்படிங்கற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ ஷேர் பண்றேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததா 1 கைப்பிடி அளவுக்கு நல்ல வறுத்த வேர்க்கடலையை தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலையை நல்ல பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டை நல்ல பொடி பொடியா கட் பண்ணி சேர்க்கலாம். ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விடலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்து கலந்து விடுங்க. நல்ல சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்க்கும் போதே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விடலாம். எல்லா மாவுலையும் எண்ணெய் படுறது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இதை தட்டி எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு ஒரு 15லேருந்து 16 ராகி தட்டைகள் கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு வாழை இலையை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற ராகி உருண்டைகளை இந்த மாதிரி கேப் விட்டு இந்த வாழை இலையில் வைக்கலாம். இப்போது இந்த வாழை இலையை மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மெலிசாக தட்டி எடுங்க. இந்த மாதிரி வாழை இலையில் ஒரு 2-3 எண்ணத்தை நம்ம தட்டி எடுத்து வைக்கும்போது இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டைகளை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டை எண்ணெயில் போட்டு அது மேல் எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த தட்டையை போட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை உடைச்சி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான நல்ல மொறுன்னு ராகி தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.